என்னோட பேரு லீலா. எனக்கு இப்போ 22 வயசு ஆகுது. என்னோட வீட்டுக்கு நான் ஒரே ஒரு பொண்ணு தான். அதனால என்னோட அம்மாவும் அப்பாவும் என்னை ரொம்பவே பாசமா வளர்க்க ஆரம்பிச்சாங்க. இப்படி இருக்கப்ப தான் நான் காலேஜ் முடிச்சுட்டு 2 வருஷம் வீட்டில் தான் இருந்தேன். எனக்கு கல்யாண வயசு வந்துருச்சு. மகளுக்கு கல்யாணம் பண்ணணும்னு சொல்லி என்னோட அப்பா கல்யாண பேச்ச ஆரம்பிச்சாரு. அதுக்கப்புறமா மாப்பிள்ளை பார்க்கவும் ஆரம்பிச்சாங்க. நான் வீட்டுக்கு ஒரே பொண்ணு அப்படிங்கிறதுனால என்னோட அம்மாவும் அப்பாவும் என்ன நினைச்சாங்க அப்படின்னா, ரொம்ப தூரத்தில் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா அடிக்கடி பொண்ணை பார்க்க முடியாது, அவளுக்கும் நம்மளை வந்து பார்த்துட்டு போக முடியாது, அதனால பக்கத்து ஊர்லேயே மாப்பிள்ளை கிடைச்சா பரவாயில்ல, அப்படி தான் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லி ஒரு முடிவோடு இருந்தாங்க. இந்த முடிவுக்கு அப்புறமா அவங்க அக்கம் பக்கத்தில் இருக்க ஊர்களில் மாப்பிள்ளை தேடவும் ஆரம்பிச்சாங்க. அப்படி தேடுறப்ப தான் பக்கத்து ஊரில் இருந்த ராஜ் இப்படி தேடும்போது தான் பக்கத்து ஊரில் இருந்த கிருஷ்ணா இப்படியே தேடிக்கிட்டு இருக்கப்ப தான் பக்கத்து ஊரில் குமார் அப்படிங்கிற ஒருத்தரோட ஜாதகம் அப்பா கிட்ட கிடைச்சிது. குமார் ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருக்காரு அப்படின்னும் என்னோட அப்பாவோட ஃப்ரெண்டு மூலமாக அவருக்கு தெரிய வந்துச்சு. அதுக்கப்புறமா அவரோட வீட்டுக்கு போயிட்டு மாப்பிள்ளை பார்க்கவும் ஆரம்பித்தாங்க. மாப்பிள்ளைய என்னோட அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் ரொம்பவே பிடிச்சி போச்சு. அதுக்கப்புறமா 2 வீட்டு சைடு பேசி கல்யாணத்துக்கான ஏற்பாடுகள் எல்லாமே செஞ்சாங்க. 2 வீட்டு சைட்லேயும் பேசி முதல்ல நிச்சயதார்த்தம் நடந்து சில நாட்கள்லேயே எங்களோட கல்யாணமும் ரொம்பவே சிறப்பாக முடிஞ்சுது. கல்யாணத்துக்கு அப்புறமா நானும் என்னோட கணவரும் ரொம்பவே சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருந்தோம். என்னோட கணவர் என்னை ரொம்பவே நல்லா பார்த்துக்கிட்டாரு. எங்களோட வாழ்க்கை எந்த கஷ்டமும் இல்லாமல் ரொம்பவே சந்தோஷமாக போய்கிட்டு இருந்துச்சு. கல்யாணம் ஆகி 3 வருஷம் ஆன நிலையில் எனக்கு ஒரு ஆண் குழந்தையும் பெண் குழந்தையும் பிறந்திருந்துச்சு. இப்படி எங்களோட சந்தோஷமான வாழ்க்கை போய்கிட்டு இருக்கப்ப தான் திடீர்னு என்னோட வாழ்க்கையில் இடி விழுந்தது போல வாழ்க்கையே மாற வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. நல்லா இருந்த என்னோட கணவரோட உடல்நிலை திடீர்னு சரியில்லாமல் போச்சு. நாங்களும் நிறைய ஹாஸ்பிட்டலில் போயிட்டு அவங்க சொன்ன எல்லா ட்ரீட்மெண்ட்டையுமே எடுத்துக்கிட்டோம். எவ்வளவோ ட்ரீட்மெண்ட் பார்த்தும் என்னோட கணவரோட உடல்நிலை சரியாகவே இல்லை. நிறைய மாத்திரை மருந்துகளை அவர் சாப்பிட்டாரு. அதனால எந்த ஒரு பயனுமே கிடைக்கல. இப்படி நாங்கள் கல்யாணம் பண்ணி 7 வருஷம் கழிச்சு என்னோட கணவரோட உடல்நிலை இன்னமுமே மோசமாகி அவர் எங்களை விட்டு போயிட்டாரு. என்னோட கணவர் இறந்ததுக்கு அப்புறமா எனக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல. எனக்கு வீட்டில் உள்ள சொந்த பந்தங்கள் எல்லாம் இருந்தாங்க. அப்படி இருந்தும் நான் அனாதையாக நிற்கிற மாதிரி இருந்துச்சு. என்னோட 2 குழந்தைங்களுக்கும் அப்பா இல்லாமல் எவ்வளவு கஷ்டப்படும் அப்படின்னு நினைக்கிறப்பயே என்னோட மனசு நொறுங்கி போச்சு. கணவர் இறந்ததுக்கு அப்புறமா என்னோட குடும்பத்தை நான் தான் பார்த்துக்கணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை எனக்கு ஏற்பட்டுச்சு. அதனால் நான் வேலைக்கு போகணும்னு சொல்லி முடிவெடுத்தேன். பக்கத்தில் உள்ள ஒரு கடைக்கு வேலைக்கு போகவும் ஆரம்பித்தேன். இந்த சமுதாயத்தில் ஒரு பெண் விதவையாக இருந்தால் மற்ற ஆண்கள் எப்படியெல்லாம் பார்ப்பாங்கன்னு சொல்லி எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். அதே நிலைமை தான் எனக்கும் ஏற்பட்டுச்சு. ஆனாலும் அதை நான் கண்டுக்காமல் வேலைக்கு போய்கிட்டு வந்துட்டு இருந்தேன். ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த கடையோட முதலாளி என்கிட்ட தப்பாக பேசவும் தவறாக நடந்துக்கவும் ஆரம்பித்தார். அதனால் எனக்கு அந்த கடைக்கு வேலைக்கு போகவே பிடிக்காமல் போச்சு. என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். அப்போ தான் எனக்கு ஒரு யோசனை வந்துச்சு. எனக்கு டெய்லர் வேலை தெரியும். என்னோட ஊரில் ஒரு டெய்லரிங் கடையை ஆரம்பிக்கலான்னு சொல்லி முடிவு பண்ணேன். அதே போல் டெய்லரிங் கடைக்கு தேவையான எல்லா விஷயத்தையுமே ரெடி பண்ணி ஒரு டெய்லரிங் கடையும் ஆரம்பித்தேன். என்னோட கடைக்கு எங்கள் ஊரில் ரொம்பவே வரவேற்பு இருந்துச்சு. ஏன்னா எங்கள் ஊரில் நான் வச்சது தான் முதல் டெய்லர் கடை. இப்படியே என்னோட கடைக்கு ஆட்கள் வர வர எனக்கு கீழே 3 பேரை வேலைக்கு வச்சேன். அதன் மூலமாக நான் நல்லா சம்பாதிச்சு என்னோட குழந்தைங்கள சந்தோஷமாக பார்த்துக்கிட்டேன். என்னோட டெய்லர் கடை ரொம்பவே நல்லா போய்கிட்டு இருந்துச்சு. எங்களோட தெருவில் சுதாகர் அப்படின்னு சொல்லி 24 வயசான ஒரு பையன் இருந்தான். அவன் 12th வரைக்கும் ஸ்கூலுக்கு போயிட்டு அதுக்கு மேலே படிப்பு ஏறலை அப்படிங்கிறதுனால வேலைக்கு போக ஆரம்பித்தான். வேலைக்கு போயிட்டு அதில் வர்ற சம்பளத்தை அவனோட வீட்டுக்கு கொடுத்து உதவி செய்யவும் ஆரம்பித்தான். சுதாகர் டெய்லியும் வேலைக்கு போகிறப்பையும் வர்றப்பையும் என்னை கடையில் பார்த்துட்டு தான் போவான். அவனோட பார்வை எல்லாரோட பார்வை மாதிரி இல்லாமல் கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும். நான் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருப்பேன். அதனால இந்த சுதாகருக்கு என் மேலே ஒரு ஆர்வம் இருக்குது அப்படிங்கிறது போக போக எனக்கு புரிய ஆரம்பிச்சிச்சு. இதுக்கப்புறமா சுதாகர் என்கிட்ட பேசணும் அப்படின்றதுக்காக ஒரு நாள் என்னோட கடைக்கு வந்து என்னோட அம்மாவுக்கு ஒரு ப்ளவுஸ் தைக்கணும், அதுக்கு எவ்வளோ ஆகும்னு சொல்லி கேட்டான். அப்படி கேட்குறது மாதிரி அவன் என்கிட்ட பேசணும் அப்படின்னு நினச்சது எனக்கு புரிய ஆரம்பிச்சுது. இதுக்கப்புறமா நான் சுதாகர் கூட பேச ஆரம்பித்தேன். சுதாகர் என்கிட்ட பேசுறது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது.
கணவர் இல்லாம தனிமையில இருக்க எனக்கு இப்படி ஒரு ஆண் நண்பரோட பேசக்கூடிய வாய்ப்பு கிடைச்சேன்னு சொல்லி சுதாகர் கூட பேசி பழக ஆரம்பிச்சேன். இதுக்கப்புறமா நாங்க செல்போன் நம்பரை மாத்திக்கிட்டு 2 பேரும் பேசி பழக ஆரம்பிச்சோம். எங்களோட பழக்கம் நாளடைவில் நெருக்கமான பழக்கமா ஆரம்பிச்சிச்சு. நானும் சுதாகரும் ரொம்பவே நெருக்கமா இருக்கிறத பார்த்த அக்கம் பக்கத்துல உள்ள எல்லாருமே எங்களை சந்தேகப்பட ஆரம்பிச்சாங்க. இதுக்கப்புறமா அடிக்கடி சுதாகர் என்னோட கடைக்கு வந்துட்டு போக ஆரம்பிச்சான். இப்படி அடிக்கடி அவன் என்னோட கடைக்கு வந்துட்டு போறத பார்த்த அக்கம் பக்கத்துல இருக்க எல்லாருமே ரொம்பவே சந்தேகப்பட ஆரம்பிச்சாங்க. ஏன்னா எனக்கு 30 வயசு, சுதாகருக்கு 22 வயசு தான் இருக்கு. என்னதான் அவங்க எல்லாருமே சந்தேகப்பட்டாலும் எப்பவுமே சுதாகர் என்னை அக்கா அப்படின்னு சொல்லி தான் கூப்பிடுவான். இதனால அக்கம் பக்கத்துல உள்ளவங்க பெருசா இதை சந்தேகப்படல. ஆனா அடிக்கடி இவன் எதுக்கு வாரான் போறான் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டாங்களே தவிர இவங்க 2 பேருக்கு இடையில வேற ஏதாவது உறவு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி யாருமே சந்தேகப்படல. கொஞ்ச நாட்கள்லயே சுதாகரோட அம்மாவுக்கும் இந்த விஷயம் தெரிய வந்துச்சு. ஆனாலும் அவங்க இதை ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கல. ஏன்னா தன்னோட பையன் யதார்த்தமா பேசி பழகுவான், எல்லார்கிட்டையும் சகஜமா பேசக்கூடிய ஒரு பையன் தானே, இந்த பொண்ணுகிட்ட பேசுறதுல அப்படி என்ன இருக்குன்னு சொல்லி அவங்களும் சாதாரணமா விட்டுட்டாங்க. ஆனா இவங்க யாரும் நினைக்கிற மாதிரி நாங்க 2 பேரும் சாதாரணமா பழகவே இல்லை. எங்களோட பழக்கம் நாளடைவில் காதலா மாறிச்சு. ஒரு கட்டத்துல 2 பேருமே அடிக்கடி வெளியில போறது, ஒன்னா நிறைய இடங்களை சுத்துறது, அதுக்கப்புறமா தனிமையில இருக்கிறது அப்படின்னு சொல்லி எங்களோட வாழ்க்கை மாற ஆரம்பிச்சிச்சு. அடிக்கடி சுதாகர் அவனோட பைக்ல என்னை கூட்டிக்கிட்டு பார்க்கு, சினிமான்னு சொல்லி நிறைய இடங்கள்ல சுத்த ஆரம்பிச்சான். நாங்க 2 பேரும் நேரங்காலம் பார்க்காம சுத்த ஆரம்பிச்சோம். இதை பார்த்த எல்லாருக்குமே எங்க மேல இன்னுமுமே சந்தேகம் வர ஆரம்பிச்சிச்சு. இப்படி இருக்கப்பதான் ஒரு நாள் நாங்க 2 பேரும் ஒன்னா உட்காந்து பேசிட்டு இருந்தோம். அப்போ சுதாகர் கிட்ட நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, நீ என்னை விட 8 வயசு சின்ன பையனா இருக்க, ஆனா என்னோட மனசுல உன்னை நான் தம்பியா நினைக்கல, உன் மேல எனக்கு ஒரு காதல் இருக்கு அப்படின்னு சொல்லி நான் சொன்னப்பயே சுதாகர் என்ன சொன்னா அப்படின்னா, நானும் உன்னை ஒரு அக்கா போல நினைக்கல, என்னோட காதலியா தான் நினைக்கிறேன், இத்தனை நாள் நான் அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தேன்னு சொல்லி என்கிட்ட சொன்னான். இப்படி இருக்க 2 பேரும் காதலிக்கவும் ஆரம்பிச்சோம். இதுக்கப்புறமா நாங்க கிடைக்கிற நேரத்துல தனிமையில இருந்து வரவும் ஆரம்பிச்சோம். சுதாகருக்கும் என் மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா, அவன் என்னை விரும்புறான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா வீட்டில் நானும் குழந்தைங்களும் மட்டும்தான் இருக்கும். அதனால என்னோட 2 குழந்தைகளையும் சில நாட்கள்ல நைட்டு தூங்க வச்சுட்டு அதுக்கப்புறமா சுதாகரை வீட்டுக்கு வர வச்சு அவனோட பேசுறது, தனிமையில இருக்கிறதுன்னு சொல்லி என்னோட காலத்தை போக்கிட்டு வந்தேன். இப்படியே எங்க 2 பேரோட நெருக்கம் அக்கம் பக்கத்துல உள்ள எல்லாரும் பார்த்து கிசுகிசுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கடைக்கு வந்துட்டு போனப்ப பேச ஆரம்பிச்சவங்க வீட்டுக்கு வந்தப்போ இன்னுமுமே அதிகமா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு கட்டத்துல சுதாகர் என்ன நினைச்சா அப்படின்னா, எப்படியுமே அக்கம் பக்கத்துல இருக்க நிறைய பேருக்கு நம்ம இவங்க வீட்டுக்கு வந்துட்டு போற விஷயம் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. எப்படி இருந்தாலும் இந்த விஷயத்த நம்ம அம்மா கிட்ட இவங்க சொல்லிடுவாங்க, இவங்க சொல்றதுக்கு முன்னாடி நாமளே அதை சொல்லிடலான்னு சொல்லி சுதாகர் முடிவு பண்ணிட்டான். அவனோட அம்மா கிட்ட போயிட்டு, அம்மா நான் லீலாவை விரும்புகிறேன், நான் அவங்கள தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி ஆசைப்படுறேன் அப்படின்னு அவங்க அம்மா கிட்ட சொல்லியிருக்கான். இதை கேட்டு அவங்க அம்மா கோவப்பட்டு, இத்தனை நாளாக அக்கான்னு சொல்லிட்டு இப்போ இப்படி வந்து சொல்கிற, அது மட்டும் இல்லாமல் உன்னை விட அந்த பொண்ணு எவ்வளோ வயசு அதிகமான பொண்ணு தெரியுமா அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா எவ்வளவோ எடுத்து சொல்லி பார்த்துருக்காங்க. ஆனால் சுதாகர் அதை பற்றி கண்டுக்கவே இல்லை. தன்னோட மகன் இவ்வளோ எடுத்து சொல்லியும் கண்டுக்கவே இல்லைன்னு சொல்லி சுதாகரோட அம்மா ரொம்பவே கவலைப்பட ஆரம்பிச்சிருக்காங்க. தான் ஆசையா வளர்த்த தன்னோட மகன் இப்படி தவறான பாதையில் போகிறானே, என்னோட மகன்கிட்ட தயவு செஞ்சு அவளை நம்பாத, அவள் வயசு வித்தியாசம் பார்க்காம உன்னோட பழகிட்டு வரா, அவளுக்காக மனைவியை தொலைச்சவங்க வாழ்க்கையை கொடுப்ப இருப்பாங்க, ஆனால் நீ அப்படி கிடையாது, உனக்கு இப்போ 22 வயசு தான் ஆகுது, இனிமே தான் உனக்கு வாழ்க்கையே ஆரம்பிக்க போகுது, ஆனால் இந்த பொண்ணுக்கு கல்யாணமாகி 2 குழந்தை வேற இருக்கு, நீ எதுக்காக அவளை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுற, எதுக்காக கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிற, இதுக்கு நான் ஒரு நாளுமே சம்மதிக்க மாட்டேன்னு சொல்லி சுதாகரோட அம்மா சுதாகர் கிட்ட சொல்லியிருக்காங்க. சுதாகரோட அம்மா இருக்கக்கூடிய யதார்த்தமான விஷயத்த எவ்வளவோ எடுத்து சொல்லியும் சுதாகர் கொஞ்சம் கூட கேட்கவே இல்லை. அவங்க அம்மா பேசினதுக்கு எல்லாமே அவன் என்ன சொன்னான் அப்படின்னா, நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன், அதை ஒத்துக்கவும் மாட்டேன், என்னால் அவளை விட்டு வர முடியாது, நான் அவளை மனப்பூர்வமாக காதலிக்கிறேன், அவள் எப்படி இருந்தாலும் எனக்கு பரவாயில்ல, ஆனால் இந்த ஜென்மத்தில் நான் அவளைத்தான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு உறுதியாக சொல்லிட்டு கோவப்பட்டு வீட்டிலேருந்து கிளம்பி என்னோட வீட்டுக்கு வந்துட்டான். இதுக்கப்புறமா நான் அவன்கிட்ட பேசி அவனை மயக்கி நான் உன்னை கல்யாணம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு விரும்புகிறேன்,
இதுக்கு உனக்கு சம்மதம்னா ஊர் மக்கள் எல்லாருமே என்னை தவறா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கு மேலேயும் நான் கல்யாணம் பண்ணிக்காம இருந்தேன் அப்படின்னா என்னோட நிலைமை ரொம்பவே மோசமாகிரும்னு சொல்லி சொன்னேன். இதை கேட்ட சுதாகருக்கும் நான் சொல்றது தான் சரின்னு சொல்லிப்பட்டுச்சு. தன்னோட அம்மா அப்பா இந்த கல்யாணத்துக்கு ஒரு நாளுமே சம்மதிக்க மாட்டாங்க. அவங்களுக்காக யோசிச்சோம் அப்படின்னா லீலாவை நம்ம தொலைச்சிருவோன்னு சொல்லி நாங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலான்னு சொல்லி முடிவு பண்ணோம். அதுக்கப்புறமா எங்கள் ஊரில் இருக்கக்கூடிய கோவிலில் போயிட்டு 2 பேருமே கல்யாணமும் பண்ணிக்கிட்டோம். இப்படி இருக்கப்ப தான் சுதாகரோட அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் இந்த விஷயம் தெரிய வந்துச்சு. தன்னோட மகனை இத்தனை நாள் கஷ்டப்பட்டு பெத்து வளர்த்த நம்மளை பற்றி நினைக்காம யாரோ ஒரு பொண்ணுக்காக நம்மளை விட்டுட்டு போயிட்டானே அப்படின்னு சொல்லி